This is Yummy Yum Yum Savita Cooking Channel. இன்னைக்கு வந்து என்ன ரெசிபினா பீட்ரூட் கேக். இங்க பாருங்க, பீட்ரூட் கேக் பண்ணதுக்கு தேவையான பொருட்கள்ங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பீட்ரூட் வேணும். நான் வந்து பீட்ரூட் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தோல் சீவி இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அப்புறமா சக்கரை லைக் ஒரு 2-3 எவ்வளோ உங்களுக்கு ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, பிகாஸ் நம்ம மில்க் மேடும் ஆட் பண்ண போகிறோம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் 1 கப், Milkmaid half a cup, salt, pinch of salt, baking powder 1 tablespoon, ஒரு egg, அப்புறமா பட்டர் வந்து அந்த பேக்கிங் பேனை grease பண்ணதுக்குங்க, and whipped cream like half a cup, and water to boil the beetroot. அவ்வளோதாங்க தேவைக்க பொருட்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்க. இப்போ வந்து தண்ணியில் வந்து பீட்ரூட்டும் சக்கரையும் போட்டு நல்லா பாயில் பண்ணி வைக்க போகிறேங்க. வச்சுட்டு கூல் டவுன் பண்ணிவிட்டு இதுமாரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ அதுக்கு தான் நான் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாங்க. இங்கே பாருங்க, இந்த பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேங்க, பீட்ரூட் ஆட் பண்ணுறேங்க, அண்ட் தென் சக்கரை கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறேங்க, ஒரு லைக் 2 tablespoon. இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி லிட்டை வச்சு மூடிடுங்க, ஹாஃப் லிட்டு. ஸோ நல்லா கொதிக்கிட்டோங்க. இங்கே பாருங்க, நல்லா பாயில் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேங்க. ஸோ இப்போ வந்து இது நல்லா கூல் டவுன் ஆகிட்டோன்னு நான் வந்து மிக்சியில் போட போகிறேங்க. இங்கே பாருங்க, நல்லா அரைக்கணும், இந்த பீசஸ்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேங்க. இந்த மிஷினில் தான் அது கொஞ்சம் சூடு இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கூல் டவுன் ஆட்டோங்க. பாருங்க, கூல் டவுன் ஆயிடுச்சு. இதுலேயே நான் வந்து மில்க் மேட் ஆட் பண்ண போகிறேங்க. half a cup தான் யூஸ் பண்ண போகிறேன். போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அண்ட் இது பண்ணும் போதே நான் வந்து ஓவன் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேங்க. ஸோ 375K. இங்கே பாருங்க, கலர் எப்படி மாறிச்சு பாருங்க. ஸோ இது மாதிரி தான் நான் பண்ணி, இங்கே பாருங்க எப்படி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாங்க. அப்போது இங்கே பாருங்க, இதில் வந்து whipped cream ஆட் பண்ணிடுறேங்க. ஸோ இது வந்து இப்போது ஹை ஸ்பீடில் பீட் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்க, இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்லோ பண்ண போகிறேங்க. பண்ணிவிட்டு இது நம்ம கூல் டவுன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட்ரூட்டு. ஸோ இதில் ஆட் பண்ண போகிறேங்க இந்த பேஸ்ட்டை. ஸோ இது ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இது வந்து நான் பவுலில் வைக்க போகிறேன் செப்பரேட்டாக. இங்கே பாருங்க, எடுத்துட்டு இப்படி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சால்ட், பேக்கிங் பவுடர், எக், ஸோ இது போட்டுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ ஈஸி பாருங்க பண்ணதுக்கு. பசங்க வந்து பீட்ரூட் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் இப்படி பண்ணி கொடுத்துடலாங்க. I know it's sweet, but at least they eat the beetroot. நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணாங்க, அப்படியே பீட்ரூட்டே யூஸ் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் லிட்டில் பிட் ஹெல்த்தியர். ஸோ இப்போ வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பேக்கிங் இது ட்ரேயில் போட போகிறேங்க. இந்த க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேங்க ஏற்கனவே. நான் கொஞ்சமாக தான் இப்போ பண்ணிக்கேங்க, பிகாஸ் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஸோ இது வந்து ஓவனுக்கு போகுதுங்க. ஓவன் ஏற்கனவே நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேங்க, 375K. ஸோ இது யூ வில் see you after 20 minutes. இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேங்க. நம்ம ஓவன்லேருந்து எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனவங்க, கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிட்டுன்னா இப்படி வருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம், டீ ஆர் காஃபிக்கு, இல்லை பசங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். இல்லைன்னா நான் இதை மிச்சம் இருக்க அந்த சாஸுக்கு பார்த்தீங்களா, அது மேலே டிசில் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. ஸோ லெட்ஸ் see the display plate. இங்கே பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் பசங்க வந்து சொன்னாங்க whipped cream மேலே போடுங்கன்னு. ஸோ நான் whipped cream யூஸ் பண்ணுறேங்க. ரெடிமேடாக என்ன விற்கிறான், ஸோ போட்டேங்க, நாட் டூ மச். பாருங்க எவ்வளோ ஈஸி பாருங்க. நம்ம இனிமேல் வெஜிடபிள் கேக் கூட பண்ணலாம். நம்ம whipped cream போட்டேங்க. ஸோ இப்போ வந்து இந்த பீட்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சைட்டாக டிசல் பண்ணேங்க.
பீட்ரூட் கேக் ரெடி. நீங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் டிப்புங்க. நீங்க வந்து அந்த பீட்ரூட் பேஸ்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அது வந்து நீங்க ப்ரீவியஸ் டேவே நீங்க பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. ஸோ அந்த கலர் உங்களுக்கு வரும். பிகாஸ் இது வந்து நான் நேற்று பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா தான் இந்த கலர் வந்தது. இப்போ நம்ம சூடாக பண்ணிட்டோம்னா எப்படின்றது பார்த்தீங்கன்னா கலரு, ஸோ அந்த கலரில் வருவாங்க. ஸோ கம்ப்ளீட் கூல் டவுன் ப்ரீவியஸ் டே பண்ணிவிடுங்க அது. ஸோ இப்போ ஐ கான்ட் வெயிட் ஃபார் டேஸ்டிங் டைம். கூட கட் பாருங்க, வெஜிடபிளில் கூட கேக் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்களா, we can make it. Oh my god, it's yummy, out of the world. டேஸ்டே பண்ணலாம் ஒன்றும், அதுக்காக நான் சொல்லிட்டேன். பட் இட் இஸ் yummy, it's really yummy. இங்கே பாருங்க உள்ள எப்படி வந்திருக்கு பாருங்க. I'm going to taste it. Oh my god, some soft structure, ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்குங்க. இது பீட்ரூட் கேக்கே சொல்ல முடியாது, அப்படி யம்மியாக இருக்குங்க. Have it with coffee. So thanks for watching. Please subscribe my cooking channel. இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. If you like this video, please share it with your friends and family. And don't forget to press subscribe button and notification bell. Have fun, enjoy, stay safe. Bye.